வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஸோ இன்னைக்கு வந்து நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேச போறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம்னா, அதுக்கு வந்து நமக்கு ரெண்டு மைண்ட் செட் இருக்கு. நம்ம எந்த மாதிரி இருக்கிறோம்ட்டு ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெண்டா பிரிச்சுக்குவோம். இதை லெஃப்ட்ல வந்து அசெட்ஸ் அப்படின்னு போடுறோம். அசெட்ஸ் இல்ல அசெட். ரைட்ல வந்து லயபிலிட்டி. ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் எல்லாம் எதுவும் சொல்லி தரல. ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை விளக்கம் தான். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம இப்போ நம்மளுக்கு எவ்வளவு ஏஜ் வேணா இருக்கலாம். சின்ன வயசுக்காரங்க இருக்கீங்க, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60+ இருக்கீங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒரு அசட்டா இருக்கிறோமா, ஒரு லயபிலிட்டியா இருக்கிறோமா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து உங்களோட உடலை நன்றாக பாதுகாத்து கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா, யூஆர் அன் அசட் டு த சொசைட்டி. த மோமெண்ட் எவ்வளவு வயசா வேணா இருக்கலாம், 35 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், ஏதாவது ஒரு இல்னஸ் வந்து உடல் நல குறைவு வரும்போது நீங்க எவ்வளவுதான் ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சாலும், உங்களால வேலை செய்ய முடியலை பிகாஸ் ஆஃப் யுவர் உடல்நல குறைவு அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க வந்து லயபிலிட்டியா மாறிடுவீங்க. எவ்வளவு பெரிய மதிப்பு உங்களுக்கு இருந்ததோ, எவ்வளவு அந்த உயர்வான பதவி இருந்ததோ, இப்ப திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த மதிப்பு, அந்த வேல்யூ வந்து போயிடும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல் ஆஃப் அஸ் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து மனநலம் ரொம்ப முக்கியம். மனநலம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேற்று சொன்ன மாதிரி சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் மனதுல தோன்ற அந்த நெகட்டிவ் திங்கிங், ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத எண்ணங்கள் தான் வந்து உடல் நலத்துல வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம நேற்று கவர் பண்ணோம். ஸோ மேக் ஷுர் உங்களோட மனநலம் அண்ட் உடல் நலம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்களே உங்க ஃபேமிலிலேயே பாருங்க, பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆகும்போது அவங்க வந்து அவங்களோட வேலையை அவங்க செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தேர் ஸ்டில் அசெட்ஸ். நீங்க வந்து ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட்டு உங்க உங்க குழந்தைகிட்டயோ இல்லை பேர குழந்தைகிட்ட போகும்போது வந்து நீங்க லயபிலிட்டி ஆயிடுறீங்க. ஸோ நம்மளோட எய்ம் த்ரூ திஸ் மாற்றம் இனிஷியேட்டிவ், நம்மளோட கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம சமுதாயத்துக்கு அசட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்க எங்க இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் இதை யோசிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து மதிப்பு வேணும்னா, இந்த சமுதாயத்துல நம்ம வந்து மதிக்கப்படணும்னா, நம்மளோட உடல் நலம் மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்து நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கும். திடீர்னு வந்து உங்களுக்கு உடல் நலம் பாதிச்சிருச்சு, ஒரு இதாயிடுச்சோம்னா நம்மளுக்கு வந்து மதிப்பு கம்மி ஆயிடும். அது நம்ம விரும்ப மாட்டோம். நீங்க பாத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு திடீர்னு இதை பத்தி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் கடைசி மூச்சு வரை நம்மளோட மாற்றம் மந்திர மாதிரி நம்ம இருக்கிற காலம் வரை நல்ல உடல் நலத்தோடும் நல்ல மனநலத்தோடும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த சொத்தாக எல்லாரும் மாற வேண்டும். எந்த நிலைமையில இருந்தாலும் திரும்ப அந்த நிலைமைக்கு நம்ம வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. ஐ எம் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.